இன்னைக்கு 3 ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன்ல யாருக்கு எந்தெந்த பவர்ல எபிலிட்டி அதிகம் தான் பார்க்க போறோம். இதுல ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், அப்புறம் டாம் ஹாலண்ட், டாபி மெக்வைர் இவங்க 3 பேரையும் வச்சு தான் கம்பேர் பண்ண போறோம். இந்த 3 பேர்ல யார் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் பார்க்க போது டாம் ஹாலண்ட். இவர்கிட்ட ஒரு இன்டகிரேட் அப்படின்ற ஷூட் இருக்கு. இதை ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லேயே காட்டியிருப்பாங்க. அயன்மேனோட டெக்னாலஜி வச்சு தயாரிக்கப்பட்டது. இது என்னதான் அடிபட்டாலும் அது டக்கு டக்குன்னு ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும். இது இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அடுத்ததா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு. இவர் டைம் ஸ்கொயர்ல இருக்கும் போது எலக்ட்ரோமேனோட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு எலக்ட்ரோமேன்ல இருந்து ரிலீஸ் ஆகிற பவரு பொதுமக்கள் இருக்க இடத்த நோக்கி போகும். அப்போ இவர் மின்னல் வேகத்துல செயல்பட்டு அங்க இருக்க மக்களை வெப்பு விட்டு காப்பாத்துவாரு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் அந்த 2 ஸ்பைடர்மேனை கம்பேர் பண்ணும்போது இவரோட ஸ்பீடு எந்த அளவு இருக்குன்னு சொல்லி. அடுத்து டாபி மெக்வைர் ஸ்பைடர்மேன். இவர் மற்ற 2 ஸ்பைடர்மேனை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு ஆர்கானிக் வெப்பே இருக்கும். இதனால அவருக்கு அன்லிமிட்டடாவே வெப் கிரியேட் ஆகும். மற்ற 2 ஸ்பைடர்மேன்ஸும் அவங்களுக்கான க்ளூவை போட்டாதான் அது ஒர்க் ஆகும். ஆனா இவருக்கு ஆர்கானிக்காவே கிரியேட் ஆகும். அதே மாதிரி இவரோட டியூரபிலிட்டியும் அந்த அளவு அதிகமா இருக்கும். எந்த அளவுனா ஸ்பைடர்மேன் பார்ட் 2ல ஒரு ட்ரெயினையே நிப்பாட்டி இருப்பாரு, அவ்வளோ ஸ்பீடா போறது. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் பார்ட் 3ல அந்த சிம்பையாட்டும் அப்புறம் அங்க இருக்க சாண்ட்மேன் 2 பேருமே சேர்த்து தாக்கியிருப்பாங்க. அப்படி இருந்தும் கொஞ்ச நேரத்திலேயே அவரு மறுபடியும் ரிவைவ் ஆகி வந்துருவாரு. இந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. உங்களுக்கு 3 பேர்ல யாரை பிடிக்கும்னு சொல்லி